ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 6வது வாரத்தோட 4வது நாள் மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய விதமான சூப்பரான அப்டேட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிரளயமே வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெடிச்சுது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராணவோட பர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விட்டுச்சு. எதுலேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிஞ்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி. ஏன்னா நேற்று ஒன் மேன் ஷோ மாதிரி இருந்துச்சு. அவரை சுற்றி தான் வந்து எல்லா கேரக்டரும் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தது. அவர் பண்ண விதங்களும் அதுக்கு முன்னாடி அவரை டார்கெட் பண்ண விதங்களும் அவர் எங்கேயோ கூட்டு போய் உட்கார வச்சிருச்சு. அதை நான் அடுத்தபடியாக சொல்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ராங்கை பற்றின விஷயங்கள் பிடிச்சிருந்தது, இதில் யார் சூப்பராக பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அருணுக்கு சரியான ஜாக்பாட்டு. என்னென்னா அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த எக்ஸ் ஒய்ஃபை வந்து திரும்ப வந்து மடக்கணும். கடைசியாக வந்து அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டரையும் வந்து எழுதி கொடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான். ஸோ அவரு செம்மையாக என்ஜாய் பண்ணி அந்த விஷயங்கள் பண்ணது நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி அருணோட நடிப்பு உண்மையிலே வந்துட்டு அப்படியே அந்த கதாபாத்திரத்தை விட்டு வெளியே வராமல் இருந்துச்சு. என்னை கேட்டிங்கன்னா இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அது அருண் மட்டுமே தான். என்னோட கருத்து, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா முத்துவோட கேம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து மேலே ஒரு பெரிய பழி போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு வெளுத்தாங்க. என்னென்னா இவர் மனிப்புலேட் பண்ணுறாரு, இவர் சொல்கிறத தான் கேட்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, இவர் வந்துட்டு கேமை வந்துட்டு இவரே விளையாடணும்னு நினைக்கிறாரு, இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மூஞ்சில் கரியை பூசுகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார். ஏன்னா நேற்று அவ்வளோ பெரிய ஒரு ப்ராங்க் நடந்துச்சு இல்லை, பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு. இதுக்கெல்லாம் யார் ஸ்கெட்ச் போட்டது முத்து. அந்த ஸ்கெட்ச் பிரகாரம் தான் எல்லாமே நடந்துச்சு. அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க. உண்மையிலே வந்துட்டு முத்துக்குமார் யாருன்றதை நிரூபிச்சாச்சு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இவர் மேலே பழிய போட்டு கடைசியில் அவர்கிட்டயே வந்து ஐடியா கேட்டாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறார் முத்து. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலைசஸ் பண்ணல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,827 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.25, கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு வர போகிறாங்க. பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டு வருது இன்னுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. எப்படி வருது, எதனால் வருதுன்னு. ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி பர்ஃபார்மன்ஸ். அந்த ப்ரொமோ 4 பார்த்து எல்லாருமே ஏமாந்தோம். கண்டிப்பாக எல்லாருமே ஏமாந்தோம். ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங். நேற்று பண்ணது ஓவர் ஆக்டிங், ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கிறது ஓவர் ஆக்டிங். ஸோ ரெண்டுமே மெர்ஜாகி வேறு எங்கேயோ கூட்டு போயிடுச்சு. இதில் கொடுமை என்னென்னா ஒரு இடத்துல உணர்ச்சிப்பட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தவங்க இந்த வடிவில் வந்து ஒரு படத்தில் இருப்பார், நகரம் நினைக்கிறேன். அதில் சண்டைக்கு வாடன்னு பின்னாடியே போயிட்டு ஒரு இதில் போய் டம்மானு ஊந்துருவார். பாத்திரன்னுவார், போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டப்புன்னு ஆட்டோவில் ஏறி போயிடுவார். அந்த மாதிரி சௌந்தர்யா விழுந்தாங்க பாருங்கள். எல்லோரும் பதட்டமாயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஸ்போர்ட்டிவ் எடுத்து டப்புன்னு ஓட்டாங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 35,642 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.48. ஸோ ஜெஃப்ரியோட கேம் நேற்று நல்லாவே இருந்துச்சு. அதேமாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அது ப்ராங்க்குன்னு தெரியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரியா போட்டு பொழக்கிறாங்க. அவரும் ரியாவை போட்டு பொழக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ காதல் வேணான்னு சொல்கிறீங்களே, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நீங்கள் தானே, எஸ்ஸில் ஆரம்பித்து ஏல முடியுதுன்னு சத்யாவான்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அவங்க நான் சொல்லலை, அதை வந்து தர்ஷிகா தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆக. அதுக்கப்புறம் விஷாலி ஒரு பிடிச்சி இழுத்துட்டு போக, அதுக்கப்புறம் பார்த்தா சட்டையை கட்டி போட்டு திரும்ப சண்டைக்கு வராரு. எனக்கு பார்க்க ஒரே சிரிப்பு. பார்க்கும்போது நம்ம வடிவேல் வந்துட்டு கோவிசாரில் கடை சண்டை போட போவார் பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் நடுவு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார், சைக்கோமாக ஆகிட்டு ஏதோ நாட்டை கடிக்கிறாரு, சிரிக்கிறாரு. அவருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வச்சு இப்படி தான் பண்ணுவார் போல இருக்குது. அது நல்லா தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து ரசிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 31,011 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.73. என்ன நேம் சொன்னேன், ராணவ். ஸோ மூணாவது பிளேஸ் வந்துட்டார். காலையில் 6வது பிளேஸே ரொம்ப இருந்தார் நேற்று காலையில். அதுக்கப்புறம் 5வது வந்தார், 4வது வந்தார், இப்போ 3வது பிளேஸில் வந்துருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக தான் ஜாக்லின், தீபக், ரஞ்சித்னு எல்லாமே இருக்காங்க. என்னையா நடக்குது, ஒரே ஒரு நாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணிங்க. அப்போயே நான் எச்சரிக்கை கொடுத்தேன், வேணாங்க தேவையில்லாமல் சொரிஞ்சு விட்டுட்ருக்கீங்கன்னு. இப்போ சொரிஞ்சு விட்டு கடைசியில் என்ன ஆச்சு, அவரை தூக்கி வந்து 3வது பிளேஸில் உட்கார வச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நேற்று நடந்த அந்த பிரச்சனைகள் மட்டும்தான். இப்போ நேற்று நடந்த ப்ராங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டாரு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு சத்யாவும் பவித்ராவும் சண்டை போடும்போது இவர் ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க, செம்ம ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குன்னு தான் தோணுது, பார்க்கலாம். ஸோ 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 29,943 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.33. ஸோ தீபக் கிட்ட தான் அந்த சீக்ரெட் டாஸ்க்கே வந்து பிக் பாஸ் கொடுத்தார். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னுமே காலை நோண்டி நடக்கிறாரு. ஏன்ப்பா கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதம் ஆக போகுது, இன்னுமே கால் நோண்டி நடந்தால் அந்த கால் ஏதோ ஆயிருக்கும் போது தோணுது. பேசாமல் பிக் பாஸில் கேட்டுட்டு வெளியாவது போகலாம்ல. இங்கே ஃபிசிக்கல் டாஸ்க்கும் செய்ய மாட்டீங்க. நேற்று முந்தா நேற்று பண்ணார்ல,
அந்த வீட்டு புள்ளி டாஸ்கில் ஓடி ஓடி அப்போல்லாம் கால் வலிக்கல. ஆனால் இன்றைக்கி அந்த பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா வெளியே வராரு, அப்படி நொண்டி நொண்டி வராரு. எப்போ தான் இந்த கால் வலி சரியாகும் நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை 106 நாள் தான் சரியாகுமோ, சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன சீக்ரெட் டாஸ்க்கை வெளியே வந்து சொல்லி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி வேறு லெவலில் படான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அந்த பாட்டிலே இல்லை, மற்றவங்க தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி விடு அப்படி. இவரும் ரஞ்சித்தும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. காலையில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஜாக்லினுக்கும் இன்னும் ஒரு சில பேருக்குலாம் சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,193 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.53. ஸோ ஜாக்லின் நேற்று வந்துட்டு உணர்ச்சி போட்டு பொங்கி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏன் எல்லாம் வந்து இந்த ப்ராங்க் பண்ணுற வேலை, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. அவங்களுக்கு சௌந்தர்யா ஒரு வார்த்தையை சொன்னோடனே ஹர்ட் ஆகிட்டாங்க. என்னென்னா ஏன் இங்கே இவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்கு, உனக்கு தூக்கு தான் இப்போ ரொம்ப முக்கியமாக போச்சுல, அவன் அன்சேஃபு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படி சொன்னோடனே டபால்னு பார்த்தாங்க, நடந்து போனாங்க. கொஞ்சம் கேமரா பார்த்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு அழுகையில். அதுக்கு முன்னாடி வந்து அழுகையான்னு தெரில. உள்ளே போய் ஓன் அழுதாங்க, வெளியே வந்து கதறி அழுகுறாங்க. நம்மளுக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் வேறு பண்ணாங்க. யாரெல்லாம் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். ராணாக்கிட்ட போய்ட்டு நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. ராணா வந்து கொஞ்சம் சீண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க, இல்லை நல்லாவே தெரியுதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. டப்புன்னு வாய விட்டாங்க. ஆமாம், நீ வந்துட்டு எங்ககிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு ஃபீல் ஆகலை. அவருக்கு காண்டாயிடுச்சு. என்னடா சும்மா ஒரு பேச்சுக்கு அடிச்சு விட்டா இப்படி வந்து நம்ம மேலே பழைய போட்டாங்களே, அப்போது நம்ம இவங்ககிட்ட ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எது எப்படியோ அது மூலமாக இவருக்கு நல்லது நடந்தால் சரி. இருந்தாலும் ஜாக்லின் வந்து நேற்று ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அழுக இருந்தாலும் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. சரி, 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 20,336 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.69. நேற்று இவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபீட்பேக் கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரசிக்கக்கூடியாக இருந்தது. அதே மாதிரி அந்த ப்ராங்க்லேயும் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். எல்லா மாரி போகும்போது ஒரு கத்திருப்பார், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் கத்தந்த பார்த்து மஞ்சரி டென்ஷன் ஆகிட்டாங்க. விடுங்க சார் சொல்லிட்டு வெளியே வந்து இவரை சமாதானப்படுத்த இவர் தனியாக உட்காந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. யாருக்கு தனியாக வந்து டீ ஆற்றிட்டு இருக்கீங்க, யாருமே இல்லாத இடத்துல டீயை ஆற்றுற மாதிரி வந்து டீ கடை போட்டு டீ ஆற்றுற மாதிரி அவர் தனியாக பேசிகிட்டு இருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா அப்பா வந்து செலவு பண்ணி இந்த ஸ்கூலில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றாரு. அட்டே நடிகன், மகா நடிகன் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 16,631 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.29. காலையிலே கிளாஸ் ரூமில் வந்து இவருக்கும் ராணுவுக்கும் சண்டை நடந்திருக்கும். அதை முடித்த உடனே வெளியே வந்துட்டு கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்டார். சார் இதெல்லாம் போய் நான் ஸ்கிட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் பாட்டுக்கு வந்து உண்மையான சண்டை நினச்சிக்க போகிறீங்கன்ட்டார். ஏன்னா ஸ்கூலில் வந்து அது மாதிரி நடந்துடுச்சின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா, உண்மையிலே நினச்சிட்டாங்கன்னா பசங்களுக்கு தப்பாக போயிடுமா, தப்பான உதாரணமாக போய்டுன்ட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங்கும் ப்ராங்கில் பார்த்தீங்கன்னா செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவரோட விஷயங்கள் அப்படியே ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அவர் நடிக்கிற விஷயங்கள் ஒரு இடத்துல கூட சிரிப்பை காமிக்கல. ஏன்னா பவித்ரா, ராணவ், முத்துக்குமரன் ஒரு சில பேர்லாம் வந்து சிரிப்பை வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் தான் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வராமல் சூப்பராக அதை கரெக்டாக கொண்டு போனார். இவரும் சரி சௌந்தர்யாவும் சரி சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அடுத்தது 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,614 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.91. நேற்று இதுதான் சாக்குன்னு அந்த ப்ராங்கில் அந்த ப்ரொமோவில் வந்திருக்கு பாருங்கள். ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை வந்து ஒழுங்காக நடிக்க துப்பு இல்லை வக்கு இல்லைன்னு, அதை வந்து ராணுவுக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையிலேயே அது ராணுவ கிடையாது, முத்துக்குமரனுக்கு. எப்படி முத்துக்குமரன் மேலே எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா தர்ஷிகாவுக்கு. தர்ஷிகா எப்போ வந்துட்டு அந்த 2வது வாரம் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு ஒரு சான்ஸ் வரட்டும் அப்போ நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க, பல்ல கடிச்சிக்கிட்டு. அதனால தான் இப்போ வந்து அவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ வன்மத்தோடு வாழ ஆரம்பித்தாங்களோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இப்போ 8வது பிளேஸில் இருக்காங்க. நேற்று வந்த ராணவெல்லாம் மேலே இருக்கார். இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பீத்திட்டு இருந்தவங்களாம் இப்போ 8வது பிளேஸில் இருக்காங்க. காரணம் ஃபுல்லாக வன்மம். ஆனால் நேற்று ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா இவங்களே ஒரு லெட்டர் எழுதி அதை விபி சார் வந்துட்டு வர்ஷினிக்கு எழுதி நம்ம எழுதி அதை வந்து போட்டு அதுக்கப்புறம் அதை வேறு வந்து சாட்சிரம் முன்னாடி போட்டு அது ஒரு ரகலை கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி பெருசாக இல்லை. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8,593 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.25. சாச்சனாவோட கேம் கொஞ்சம் டவுனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நெகட்டிவ் கேம் இல்லை, ஓரளவுக்கு அவங்களோட கேரக்டர் சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. அதேமாதிரி குரல் சொல்கிற விஷயங்கள் அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ப்ராங்கில் வந்து கலந்துக்கல. இவங்களால் ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு ஒதுங்கிட்டாங்களான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 6,432 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.43. இந்த ஃபுல் எபிசோடில் வந்துட்டு சிவகுமார் மேலே வந்து ஆனந்தி போட்ட பழியை காமிக்கவே இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. கண்டிப்பாக அந்த ஆனந்தி இந்த மாதிரி திரும்ப பண்ணக்கூடாது. அதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் ஆனந்தியை கண்டிப்பாக வந்து கண்டிக்கணுன்றது என்னோட கருத்து.
அது மட்டும் இல்லாமல் சிவகுமாருக்கும் தீபக்கும் முட்டிக்கிட்டே இருக்குது. இது எப்போ போய் வெடிக்க போகுது தெரியல. ஆனால் வெடிச்சதுன்னா வேறு மாதிரி வெடிக்கும்னு நினைக்கிறேன். 11வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6099 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.31. அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை வந்து இந்த வீக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது வந்து மாட்டுக்கட்டி கிடையாது. நேற்றும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை கலாச்சிருப்பார். இவங்க ஒரு பக்கமாக தனியாக இருப்பாங்க, அருண் ஒரு பக்கம் தனியாக இருப்பார். என்ன அருண் இப்படி தனித்தனியாக உட்காந்துன்னு எப்போ ஒன்றா சேருதுன்னு சொன்னோன்னே இவங்க ஒரு சிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் நல்லாவே போச்சு. ஆனாலும் இவங்க வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க. 12வது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5063 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.92. ஸோ மஞ்சரி நேற்று வந்துட்டு அந்த ப்ராங்குன்னு தெரியாமல் ஒரு பக்கம் கத்தி அவங்களால அந்த எனர்ஜி பத்தாமல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து நடிப்பில் பெருசாக இல்லை, அவங்க நடிப்பு திறமையும் கிடையாது, நான் சீரியல் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, அவங்க ஒரு பேச்சாளர். ஸோ இதெல்லாம் உண்மை நம்பிட்டு பாவம் அழுது புரண்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க, முடியல. ஆனாலும் அதை அவங்களோட கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை செம்மையாக அழகாக பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மனசு இல்லாமல் மக்கள் வந்துட்டு கம்மியாக ஓட்டை போட்டு இந்த 6 நோக்கில் ஓட்டை போட்டு 3ஆவதில் உட்கார வச்சு தான் அந்த மக்கள் தான் மஞ்சரிக்கு ஓட்டு இல்லாமல் தவிக்க விடுறது இதே மக்கள் தான். என்ன பண்ணுறது? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4997 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.88. நேற்று ரியா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இதுதான் சாக்குன்னு ஜெஃப்ரியை வந்துட்டு ஒரு வம்பு வித்தாங்க பாருங்கள், செம மாதம் இருந்துச்சு. அவரும் அதை நம்பி உண்மை நம்பி இவங்க கூட சண்டை போட, இவங்க அவர் கூட சண்டை போட பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிரிப்பு. கண்டிப்பான ரியா நல்லா மனசுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாமே வந்து வேஸ்ட்டுன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாது. செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் ரியா வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் இவங்க தான் கையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,64,381 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வெளியேறணும்? ஆக்சுவலாக இந்த ஓட்ஸ் அடிப்படை இல்லாமல் இவங்க தாங்க, இவங்களுக்கு ஓட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க இந்த வாரம் வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.